அது மட்டுமல்ல, விளையாட்டுத்துறையினாலே இன்னைக்கு தமிழகம் தான் முன்மாதிரியா இருக்குன்னு சொல்லி இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களில் நம்ம இன்னைக்கு தலை சிறந்து விளங்குகிறோம். அதற்கு எல்லாமே இன்னைக்கு தமிழக அரசு மிக சிறந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து அவங்கள முன்னோடியா இந்தியாவுக்கு ஜெயிக்கணும்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டு சார்பாக விளையாண்டா நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் இன்னைக்கு பகிர்ந்திருக்காங்க. அதற்கு மாண்புமிகு முதல்வர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர்களுக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. உண்மையிலே சந்தோஷம். அதாவது எப்படின்னா, ஒவ்வொரு பிறந்தநாள் முதல்வர் கப்பு நடத்தி எத்தனையோ தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை கண்டு அவங்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒவ்வொரு விளையாட்டுகளையும் ஊக்குவிக்கும் விதமாக நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ்ல என்னோட சின்ன கோரிக்கை, கபடி சொல்லி 5 சென்டர் தான் இருக்கு. இன்னும் எங்களுக்கு அதிகபட்சமாக கபடிக்கு பயிற்சியாளர் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க, 2 பேர் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் எங்களுக்கு அதிக சென்டர் கொடுக்கணும். கிராமப்புற விளையாட்டு கபடி விளையாட்டு பல தலை சிறந்த பள்ளி வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய நல்வழிப்படுத்துறது விளையாட்டு தான். ஏன்னா எங்க ஒவ்வொரு கபடி வீரர்களும் முரட்டுத்தனமாக இருப்பாங்க. அதனால அவங்களுடைய வழிகள் மாறுது. பள்ளி பருவத்தில் உள்ள விளையாட்டு வீரர்கள் நீங்க கரெக்டா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கூட எங்களுக்கு எல்லா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுமே கொடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா கபடி வீரர்கள் இன்னும் தலை சிறந்து விளங்க வரணும். ஏன்னா போட்டிகள் இப்போ அதிகமாயிடுச்சு. மேட் கோட் ஆயிட்டு அவங்களுக்கு மேட்ல விளையாடுறது கூட பிராக்டிஸ் பண்ணது கூட இடம் இல்லாம இருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லா தொகுதியிலும் இன்னைக்கு சின்ன சின்ன அதாவது விளையாட்டு அரங்குகள் வேணும்னு சொல்லி அதற்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 கோடி ரூபாய் அலோன்ஸ் பண்ணி இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது இப்போ என்னுடைய தூத்துக்குடி மாவட்டத்திலையும் கேமலாபாத் பேட்மாநகர் பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அதுலலாம் கோச்சஸ் நீங்க நியமிக்கணும். அப்படிலாம் ஒவ்வொரு கிராமப்புறங்களிலும் உள்ள விளையாட்டுகளை வளர்க்கணும். எல்லா விளையாட்டுக்குமே இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. உண்மையில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதற்கு நமது விளையாட்டு வீரர்கள் சார்பாக தமிழக அரசுக்கும் தமிழ்நாடு முதல்வருக்கும் டிப்டி சிஎமுக்கும் நன்றி கூறி